களைச்சி போயிருக்கிறீங்களோ தெரியல. நேரம் 1:40 ஆயிடுச்சு. அதனால் நானும் அதிகமான நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. ஆனாலும் கூட இந்த ஊழியத்தில் தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதான காரியங்கள் மிக விசேஷமான காரியம். எச்சரிப்பு பின்பு நியாயத்தீர்ப்பு என்றதான செய்தியில் தீர்க்கதரிசி பேசும் பொழுது அவர் ஒவ்வொருடைய ஸ்தானங்களை குறித்து அவர் பேசும்பொழுது ஒரு தாயாருடைய ஸ்தானங்களை குறித்து பேசும்பொழுது ஒரு தாயாருடைய காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒரு தாய் எப்படி வீட்டில் இருந்து அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும், அந்த தாய் எப்படி வருகிறவங்களுக்கு எப்படி செய்தியை சொல்ல வேண்டும், எப்படி அந்த குடும்பத்தை நடத்த வேணும், ஒரு கணவன் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், சபையின் ஊழியக்காரர் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், சபையிலே 5 விதமான உத்தியோகத்தர் அவர்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு சபையானது பரிபூர்ணமடைந்து பக்தி விருத்தி அடையும் என்று சொல்லி தீர்க்கதரிசி பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கேட்கும் பொழுது தான் எங்களுக்கு அதிகமான நிறைய காரியங்களை நாங்கள் நிச்சயமாக கர்த்தருக்குள்ளாக கடந்து போகலாம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு கடந்து போவோம். நாங்கள் வாசிப்போம். எங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு அதிகாரம்தான், அதிகமாக தெரிஞ்ச ஒரு அதிகாரம்தான். சம்பவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 471 பக்கம் 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். ஒரு ஆள் இருந்து 2 வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இதில் நிறைய காரியங்கள், இந்த வசனங்கள் கீழே நாங்கள் வாசிக்கல, நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். தீர்க்கதரிசி இந்த செய்தியில் சில விஷயங்களை குறித்து அவர் பேசுகிறார். அதிகமாக தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் ஒரு உபவாச ஜபத்தை வைத்து அருமையான சகோதரனும் கூட சொன்னார், 10 வருடங்களுக்கு பிற்பாடு நான் இந்த உபவாச ஜபங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்டதான ஒன்றாக இருக்கும் என்று. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை, அதாவது நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அதுவே நமது வாழ்க்கையின் முறையாக மாறும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அது நம்முடைய வாழ்க்கையின் முறையாக மாறும் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு தேவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து, இப்போ நாங்களும் கூட தூர தேசத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். தூர தேசம் என்றால் தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிறோம். இப்படியான ஒரு உபவாச ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு எங்களோட சரீரங்களை நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக வைத்து தேவனுடைய காரியத்தில் நாம் கடந்து போகணுன்றதுக்காக தேவ சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாக சீரியா படைத்தலைவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அந்த குஷ்டரோகம் அப்படி இருக்கும் பொழுது இந்த சீரிய இராணுவ படைத்தலைவன் இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் செய்யும் பொழுது ஒரு பெண்ணை அவன் அங்கே கொண்டு வந்தான். அந்த பெண் இவனுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த வீட்டில் அந்த வேலைக்காரியாக இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த பெண்ணுக்கும் இந்த இராணுவ தலைவனுடைய குடும்பத்துக்கும் மிகுந்த ஒரு நெருக்கம் உண்டானது. ஏனென்றால் இந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தது. இவளுக்கும் கூட அந்த குடும்பத்தை பிடித்திருந்தது. இந்த பிள்ளையுடைய காரியமும் கூட ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும் அவள் நிச்சயமாக ஒரு சரியான ஒரு பக்தியில் வளர்க்கப்பட்டவன், ஒழுக்கம் உள்ளதான ஒரு ஸ்திரியாக இருந்தது. ஆகவே அந்த எஜமாட்டி, அந்த வீட்டுடைய எஜமாட்டி இவளுடைய நற்கிரியைகளில் கவர்ந்து இழுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. எப்படி கவர்ந்து இழுக்கப்பட்டார் என்று சொல்லி. ஆகவே தான் அந்த ஸ்திரியுடைய வார்த்தையை, அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை இந்த இராணுவ தளபதி, உதாரணமாக இலங்கையிலே 30 தளபதிகளோட ஒரு தளபதியோட வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தால் அந்த வேலைக்காரியுடைய ஆலோசனை கேட்குற ஒரு மனிதனாக அந்த குடும்பமாக இருக்குமெண்டா அந்த வேலைக்காரிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளோ ஒரு உறவு இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை நாம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவள் அந்த வார்த்தையை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், அவள் சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், அவள்
தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாருங்க, எங்க போகணும் என்றால் சமாரியாவில் இருக்கிறதான தீர்க்கதரிசி இடத்திலே போவார் என்றார். அப்ப தீர்க்கதரிசி அவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்னென்றா, நிச்சயமா பாருங்க, நான் வாழ்ந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே தேவன் இருக்கிறார். நான் வாழ்ந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே தேவன் இருக்கிறார் என்று இந்த சிறு பெண் அந்த வீட்டிலே சொன்னதாக தீர்க்கதரிசி சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு உறுதியான காரியம்தான் நமக்கு அது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவருக்கு நல்லா தெரியும் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இவருடைய குஷ்டரோகம் நீக்கப்பட வேண்டும். ஆனால் அருமையான சகோதரன் வில்லியம் மரியம் பிரணாம் சொல்கிறார், அவர் குஷ்டரோகத்தை நீக்கினதாக இவள் அறிந்திருந்தாலோ தெரியாது, ஆனால் அவர் இயற்கைக்கு மேற்பட்டதான ஒரு அடையாளத்தை செய்யக்கூடியதான ஒரு வல்லமுள்ள ஒரு தேவனுடைய மனிதன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி இவ அறிந்திருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்க, அப்போ அவள் அந்த இடத்துல அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அவன் என்ன செய்கிறார், அவன் போய் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறான். ராஜாவிடத்தில் போய் சொல்லும் பொழுது அந்த ராஜா வந்து அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராஜாவிடத்தில் போயிட்டு அந்த செய்தியை சொல்லும் பொழுது அவன் அங்கே என்ன சொல்லுகிறான், அங்கே இந்த இடத்துல வித்தியாசமான காரியங்களை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். முதலாவது அந்த சிறுபெண்ணை கவனிக்கிறோம், ரெண்டாவது நாகமானை கவனிக்கிறோம், மூன்றாவது இஸ்ரவேல் ராஜாவை நாங்கள் கவனிக்கிறோம். இந்த மூன்று பேருக்குள்ளேயும் வித்தியாசமான ஆவி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றதான தேவனுடைய ஜனம் எப்பொழுதுமே அசையாத கண்மலையாக இருந்து அவங்க தேவன் மேலேயே சரியாக இருக்கிறபடினால அவங்க சொன்னது நிறைவேறும். ஏனென்றால் தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருக்கிறபடினால அவங்க எதை உரைத்தாலோ அது சரிவரும் என்றதான ஒரு காரியத்தை சம்பூர்ணமாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் இந்த நாகமானை நாங்கள் பார்க்குற வேளையில், இவன் போய் அங்கே செய்தி சொல்கிற வேளையில் அந்த ராஜா என்ன செய்கிறான், 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகி எலிசா கேட்டபோது, அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நீக்கிவிடவும் வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் வாசிங்க, 2 கொரிந்தியரில் நாங்கள் வாசிக்கிறோம். பதினாலாம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமர் 8:5 நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு ஆள் ரோமர் 8:5 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜென்ம சுபாவம் உள்ளதான ஒரு மனிதன் அங்கே ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் ஒரு இஸ்ரவேலில் இருக்கிறவன், நான் ஒரு இஸ்ரவேலில் ராஜா, நான் ஒரு இஸ்ரவேல் மனுஷன் அப்படி என்று சொல்லி அவன் இந்த ராஜா வந்து உரிமை கோருனான். அவன் இஸ்ரவேலில் இருக்கிற மனிதன் தேவனுடைய காரியங்களை குறித்து உரிமை கோரி இருப்பானா இருந்தால் தேவனுடைய மகத்துவத்தை மேன்மையான வாசிக்க அந்த வசனத்தை 8 பாருங்க. மாம்சத்துக்குரியவைகளை நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் அவர் சிந்திக்கிறார்கள். இவன் என்ன சொல்லுகிறான், அங்கே இருந்து ஒரு செய்தி வருகிறது, அங்கிருந்து ஒரு மனிதன் வருகிறான், அவன் தன்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக வருகிறான். ஆனால் இவன் சொல்லுகிறது, கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, இவன் நம்மிடத்தில் சதி செய்ய வருகிறான், ஆகினால இந்த தேசத்தில் இருக்க வேவு பார்க்கும்படியாக வருகிறான். அதுதான் பாருங்க, மாம்சத்துக்குரிய மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விளங்குறதா, புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அதே நேரம் மாதிரிதான்
இன்றைக்கு அநேக தேவனுடைய வார்த்தைகளை, செய்திகளை, ஆழமான காரியங்களை குறித்து நாம் உங்கள் மத்தியிலே அங்கே தேவனுடைய மனிதர்கள் காரியங்களை வைக்கிற வேளையில் நீங்கள் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய ஜென்ம சுபாவங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான். என்னது என்ன காரியமாக இருக்கிறது? அது ஒரு ஜென்ம சுபாவமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய ஜென்ம சுபாவம் அது என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பேசுகிறார். பாருங்கள், நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டியது உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் காரியங்களையுமே ஆகும். உங்களை அவரிடம் ஒப்புவீங்கள், அவர் உங்களுக்காக ஜெயங்கொள்வார். அதற்கான வழியை அவர் அறிந்திருக்கிறார், நமக்கோ அது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எங்களை நாங்களே ஜெயங்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய சொந்த கருத்துகள், சொந்த எண்ணங்கள், சொந்த சிந்தனைகள், சொந்த பேச்சு வழக்கங்கள், சொந்த பகுதிகள், சொந்த விதமான எல்லா காரியங்களும். தீர்க்கதரிசி ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளோடு இருந்து அவர் பகுதி ஜோக் ஏதோ கதைச்சிருக்கிற வேளையில் அவரோட மனைவி சொல்லுகிறா, பில் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது இல்லை, நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா தேவன் உங்களத்தில் வரமாட்டார்ன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அவருக்கு கிடைத்த உடனே ஓடி போய் அடுத்த அறையில் இருந்து அவர் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் அதிகமான வார்த்தைகளை நான் பேசி போனேன், சொற்களின் மிகுதியினால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி. உண்மையாகவே நாங்கள் எவ்வளவோ காரியங்களை பேசுகிறோம். ஒன்று, நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் தேசத்தை பற்றி பேசுவோம், ராஜாக்களை குறித்து, அரசியல்வாதிகளை குறித்து பேசுவோம், சினிமா ஆக்ட்ரஸை குறித்து எதையாவது காரியங்களை குறித்து போவோம், இல்லாட்டி எங்களுடைய நாகரிகங்களை குறித்து பேசுவோம். இப்போ நாங்கள் போன்களை குறித்து நாங்கள் பேசணும். இப்படி ஏதோ காரியங்களை நாங்கள் உலகத்தில் இருக்கிற காரியங்களை பேசும் பொழுது நம்மை அறியாமையே நமக்குள்ளே இருக்கிறதான ஜென்ம சுபாவம் வந்து நம்மை பாவத்துக்குள்ளே வழிநடத்துகிறதா இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், நம்முடைய காரியத்தை நாம் மேற்கொள்ள வேணுமா இருந்தால் முதலாவது தீர்க்கதரிசி சொல்லுகிற என்ன காரியம்டா, நமக்குன்ற ஒரு ஆவி இருக்கிறது. முதலாவது அந்த ஆவியை எடுத்து தேவன் ஒரு ஆவியை நமக்கு தருகிறாராம். முதலாவது தேவன் எங்களுக்கு புதிதான ஒரு கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு சதியான இருதயத்தை தந்து அவர் என்ன செய்கிறார்? நமக்கண்டு இருக்கிறதான இந்த மாம்சீகமான சிந்தை, இந்த மாம்சீகமான சிந்தையானது, மாம்சீகமான ஆவியானது நாங்கள் ஒரு நாளும் தேவனிடத்தில் போகிறதுக்கு அது கிரியை செய்ய விடாது. அதுதான் அந்த ராஜா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஒரு ஸ்திரீ சொல்கிறார், நீங்கள் அங்கே போங்க, தேவன் இவருக்கு சுகமாக, அதாவது அங்கே தீர்க்கதரிசியை சந்திக்கும் பொழுது இவர் குணமாகுவார் என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் பேசுகிற வேளையில் இந்த ராஜா எவ்வளவு பெரிய காரியத்தை அறிந்திருக்கணும். அதான் தீர்க்கதரிசி சொல்கிறார் என்னட்டா, இப்படிப்பட்டதான பெரிய ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள் தேவனுடைய காரியங்கள் அவங்க அறிஞ்சிருந்தாண்டா, இயற்கைக்கு மேற்பட்டதான காரியங்கள் அவங்க அறிஞ்சிருந்தா அந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு பக்தி விருத்தியான தேசமாக இருக்கும்னு சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் இவனை நாங்கள் பார்க்கும் பொழுது இவனுக்கு அந்த சிந்தையே கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது. அவன் என்ன செய்கிறான்? அவன் எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. உடனே அவனுடைய சிந்தை மாறி, அதனால தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றார், அங்கிருந்து ஒரு செய்தி வருது, நீர் என்னத்துக்கு நீரே உங்களுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வான், நீரேன் தடுமாற வேண்டும், நீர் உடனே அவர் இங்கே அனுப்பும், சமாரியாவில் தீர்க்கதரிசி இருக்கிறார். அவன் என்ன சொல்றான்? அந்த சிறுவன் சமாரியாவில் தீர்க்கதரிசியிடத்தில் போவாராயிருந்தால் சுகமாகுவார். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களை தேவனோடு சரிப்படுத்திக் கொள்கிறீர்கள். சரியா? ஆமென். அப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மீண்டும் போகும் பொழுது பழைய சுபாவத்தில் இருப்பீங்களா, நீங்கள் சரியாக விடுதலையாக்கப்படையில் என்றுதான் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறாருண்டா, புதிதான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கொடுத்து அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறார். இந்த நமக்கு தருகிறான இந்த புதிதான ஆவியில பரிசுத்த ஆவியை தரும் பொழுதுதான் அந்த ஆவி கீழ்ப்படியுமா. சில நேரத்தில் பாருங்க, அவர் சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களோட ஒத்து போக முடியுதில்லை. நீங்க தெரியுமா? சில பேர் நீங்கள் தவறுகளை விட்டுட்டு டக்குனு ஐயோ நான் இப்படி செய்துட்டேன், எனக்கு நானே எதிரியாக இருக்கிறேன், என்னுடைய காரியங்களே எனக்கு எதிராக இருக்கிறது, என்னுடைய காரியங்களே ஜெபத்துக்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய காரியமே தேவண்ட வார்த்தையை அறிந்து கொள்வது தடையாக இருக்கிறது, நானே அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் நீங்கள் கூட வாழ்க்கையில் சிந்திச்சிரு. ஓமா இல்லையா? ஆமே, நிச்சயமா. அப்போ அதுதான் என்ன செய்கிறாண்டா, எங்களுடைய சொந்த ஆவியை அவர் எடுத்து போட்டு அவருடைய ஆவியை வைக்கிறார், பரிசுத்த ஆவியை, அதாவது தேவன் மனிதனுக்குள்ள ஒரு ஆவியை வைத்து பரிசுத்த ஆவியை வைக்கிறார். இந்த செய்தி எங்கே இருக்குன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஜெயங்கொள்வது எப்படி என்றது அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் அந்த செய்திக்குள்ளே நாங்கள் இந்த காரியங்களை பார்க்குறோம். தேவனுடைய நாமத்தில் அதனால தான் அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படியும்படியாக அவருடைய எங்களுக்கு புதிதான இருதயத்தை தந்து
பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்குள்ள ஒரு ஆவியை வச்சு இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்படியாக அவர் செய்கிறார். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வார்த்தையாகவே மாறி உங்களுடைய ஜீவியம் வார்த்தையின் வாழ்க்கையாக மாறிடும் என்றார். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு காரியமும் எங்களை தடை செய்ய முடியாது. ஆனால் இவன் அதுக்கு எதிர்மாறாக இருக்கிறான். ஆமீன். இவன் யாரு? நான் ஒரு இஷ்டவேலன்னு சொல்றான். ஆமீன். இயேசு ஒரு தினம் பார்த்து சொல்ற கபடட்ட உத்தம இஷ்டவேலனே என்று சொல்லி. ஆமீன். பாருங்க, கபடட்ட உத்தம என்றால் கபடு இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அவ்வளமாக உட்கொண்டு அவன் தேவனுடைய வார்த்தையில ஜீவிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறான். ஆமீன். ஆனா இவன் அதுக்கு எதிர்மாறாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. நேரம் காணாது, நான் அடுத்த பகுதிக்கு வருகிறேன். பாருங்க, அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்கிற வேளையில அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நாகமானுடைய காரியத்தை அவர் பார்க்கிறோம். பாருங்க, 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று நான் எனக்குள் நினைத்திருந்தேன். பாருங்க, மனிதனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் வித்தியாசங்கள். ஆமே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகளே உன் நினைவுகள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேணுமாக இருந்தால் பாருங்க, அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். என்ன சொன்னால் 22ஆம் வசனம், அதற்கு அவன் சாரி 13ஆம், அவன் ஊழியக்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னு சொன்னால், செய்தியை நாம் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையும் செய்தியும் ஒன்றாயிருக்கும். சரியா ப்ரோ? ஆமே, நாம் மாறி பேசலை. அவர் சொல்கிறாரு, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்யணுமா இருந்தால் நீ உன்னை தாழ்த்த வேண்டும். ஆமே, உயர்வு வந்து தாழ்விலே தான் இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. விஞ்ஞானிகள் வந்து அண்ட சராசரத்துக்கு போயிட்டு அங்கே வானத்தில் போயிட்டு பெரிய பெரிய காரியங்களெல்லாம் பார்க்க விட்டு சொல்லி ராக்கெட்டுகளில் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலும் தேவனை அவங்க காண வேணுமெண்டா கீழே வந்து அந்த புல்லுக்கு மேலே போய் பெய்திருக்கிறதான பனியில் சூரிய வெளிச்சம் வரும் பொழுது அது 7 விதமான கலரை காண்பிக்குதுன்றார். அல்லேலூயா. அது 7 தேவனுடைய எண்ணாக இருக்கிறது. இவங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கண்டாலும் இப்படியான ஒரு ஜீவன் உள்ள புல்லை அந்த விஞ்ஞானிகளால் சிருஷ்டிக்க முடியாது. ஏனென்றால் உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக குப்பையாக இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனிடத்தில் வர வேண்டுமாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், தன்னுடைய மனமேட்டிமை அல்லாட்டி பெருமையோ தன்னுடைய சுய காரியத்தையோ அவன் விட்டுவிடத்தான் வேணும். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு சொன்னால், ஒரு ஆடு தன்னுடைய ரோமத்தை அங்கே அதாவது சிரைக்கும்படியாக வெட்டும்படியாக அந்த அந்த ரோமத்தை சிரைக்கிறவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஒப்பு கொடுக்கும் மாத்திரம்தான் அந்த ரோமமானது அது முற்றிலுமாக அங்கே அகற்றப்பட வேண்டும். அதாவது சொல்லுகிறா என்ன சொன்னால், அந்த ரோமம் ஒரு ஆட்டுக்கு இருக்கு மட்டும் அதுக்கு ஒன்றுமே செய்யலை. அந்த ரோமத்தை வெட்டும் பொழுதுதான் அதுக்கு நல்ல ஓடி ஆடி செய்ய, அதுக்கு பிற்பாடு அது திரும்பமாக முளைக்குமா. ஆனால் இவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், உங்களுடைய சுய உரிமையை நீங்கள் தேவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளங்குதா தம்பி? அப்படிதானே? தூக்கமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. அப்ப பாருங்க என்ன சொல்றார் தீர்க்கதரிசி, சுய உரிமையை விட்டு விடணும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஊழியக்காரங்க வாராங்க. ஊழியக்காரங்க வர்ற நேரத்தில் தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்காரர் வந்து அவங்களுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுறது. ஒருவன் பிசாசின் கண்ணியில் அகப்பட்டு போகும் பொழுது அவனை மயக்கம் தெளிந்து மீண்டும் கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு அவனிடத்துல சாந்தமாய் உபதேசம் பண்ணணுமான்னு தேவனுடைய வார்த்தை தீமோத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ சாந்தமான்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை தான் எங்களை சாந்தப்படுத்தக்கூடியதார். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன் வந்து அவனை, தகப்பனே ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி தான் நீங்கள் செய்திருப்பீங்க,
ஸ்தானம் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை தானே செய்கிறோம். எங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய எங்களுக்கு விருப்பம். ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தை எங்களால் விட்டு விட முடியாது. ஆமென். எங்களோட கோபத்தையோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எங்களோட வாழ்க்கையில் அடிமைப்படுத்தி இருக்கிறதான எந்த பாவமாக இருந்தாலும், அது ஒரு குடியாக இருக்கலாம், ஒரு வெறியாக இருக்கலாம், ஒரு புகைத்தலாக இருக்கலாம், அல்லாட்டி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை அங்கே தண்ணீரில் போயிட்டு அங்கே குளிக்கிற வேளையில் அவன் 7 தரம் அங்கே முழுகிற வேளையில் அவனுடைய சரீரமானது ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாற்றப்பட்டது. ஆமென். எப்பயுமே தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கீழ்ப்படிதலைத்தான் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். எப்பயுமே தேவன் கீழ்ப்படிதல். அதுதான் அவர் சொல்றாரு, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து வருகிறபடினால் அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறதுனால் ஒருபோதும் அவர் என்னை தனியே விட்டு விடவில்லை. அல்லேலூயா. இந்த தேவனுடைய இந்த ஊழியத்தில், இந்த சத்தியத்தில் நாம் தேவனோடு நாம் ஜீவிக்கிற வேளையில் எந்த காரியத்தை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இயேசு சொல்றார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தேவன் மனிதனை சந்திக்கும் பொழுதெல்லாம் பயப்படாதீர்கள் தான் சொல்றார். அப்படித்தானே சொல்றார், பயப்படாதீர்கள். ஏன்னா பயமும் அங்கே திகிலும் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது இந்த ஓட்டத்தில் அவனுக்கு ஓட முடியாது. மகா பரிசுத்தத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள அவன் இருப்பானா இருந்தால் அவனுக்கு வெளியில் இருக்கிற சத்தங்களை ஒன்றுமே கேட்காதான். அவனுக்கு பிள்ளைக்கு பால் இருந்தான, அவனுக்கு வீட்டில் இருக்க என்ன கஷ்டமா இருந்தான, எத்தனை எதிரிகள் வந்தான, எவ்வளவு கடன்காரிகள் இருந்தான, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அங்கே திரையானது மூடப்பட்டிருக்க அப்படின்னா செக்கேனா மகிமை, தேவனுடைய மகிமை அந்த மனிதனை மூடப்பட்டிருக்க அப்படின்னா அந்நிய சத்தங்கள் அவனுக்கு கேட்காதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் தேவனுடைய அந்த காரியத்துக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா பாருங்க, அவன் என்ன சொல்ற, ஒரு அந்நிய மனிதன் தீர்க்கதரிசி சொல்றார், உங்களுடைய தவறான வாழ்க்கை, உங்களுடைய குடிப்பழக்கம், உங்களோட பொய்யான ஜீவியம், உங்களோட பொய்யான வாழ்க்கை, நீ மாயையான ஒரு தோற்றப்பாடு உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இன்னொருடைய சுகப்படுத்தலுக்கு, இன்னொரு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு, இன்னொருவர் தேவனுடைய பக்கமாக வருவதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப அதனால தான் சொல்றார், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்போம் என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஜீவிப்பது என்றுதான் செய்தி சொல்லுகிறது. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே இருக்கிறீர்கள். இப்போ நித்திய ஜீவனை குறித்து அருமையான சகோதரன் மேவின் பேசியிருந்தார். ஆமே. அப்போ பாருங்க, நித்திய ஜீவன் அது இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக ஒப்பு கொடுத்தார். நாங்கள் நித்திய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜீவிப்பது, சபைக்காக, இந்த செய்திக்காக, இந்த சத்தியத்துக்காக எங்களுடைய தவறான வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், அளப்பு வாய்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு விடத்தான் வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? உங்களோட பழக்கங்கள், உங்களோட வழக்க வழக்கங்கள், உங்களோட பேச்சு நடைமுறைகள், உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட வேண்டியிருக்கு. ஏண்டா நாளானது சமீபத்தை வருகிறபடினால் நீங்கள் எவ்வளவாக புத்தி சொல்லணுமோ அவ்வளவாக நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமே. இந்த நாகமான் சுகமாகிறதற்கு அவனுடைய தன்மை தான் அங்கே காரணமாயிருந்தது. ஆனால் அங்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு, தன்னுடைய நபரை வழிநடத்துவதற்கு, தன்னுடைய ஜனத்தை அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய சபை பரிபூர்ணமாக தேவனுடைய ஊழியக்காரன். அன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரன் பொருள் என்ன? அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து ரகசியங்களை பெற்று அதை ஜனத்துக்கு சபைக்கு கொடுக்கிறவனா இருக்கிறான். பாருங்க, பவுல் சொல்றார், நான் இதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வாசிச்சிருக்கிறீங்களா? இதை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று, அப்ப கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான ஒவ்வொரு விஷயத்துக்கும் சபையானது கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் அவன் சொல்றான், இஸ்ரவேலிலே தேவனை போல வேற ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொல்றா, அங்க சமாரியாவுக்கு போங்கொண்டு. இவர் சொல்றார், அவர் சமாரியா இங்க எங்களிடத்துல அனுப்பு, அங்க தேவன் இல்லையா இருக்கிறாரான்னு அவன் கண்டுகொள்ளட்டும். இவன் வந்து சுகமான பிற்பாடு சொல்றான், பாருங்க, தேவன் இஸ்ரவேலின் தேவனை போல வேற ஒரு தேவன் இல்லை. ஆனா இஸ்ரவேலின் ராஜா பாருங்க ஒரு பின்மாற்றக்காரனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. விளங்குதா? தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்ல, அவர் ஒரு பின்மாற்றக்காரனாக இருக்கு. அதனால தான் நான் முற்றிலுமான விடுதலை என்ற செய்தி இருக்குது. எனக்கு வாசிக்கிறது நேரம் இல்லை, 2 மணி ஆயிடுது. பாருங்க, அவர் சொல்றாரு, நிச்சயமாக ஒரு மனிதனை அவர் அரைகுறை கிறிஸ்தவனாக மாத்துறதில்லை. நீங்க பொய்ய பேசிக்கொண்டு உண்மையும் பேசலாம்,
சிகரெட்டை அடிச்சுக்கொண்டு சிகரெட் அடிக்காமையும் வாழலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். சண்டையை பிடிச்சுக்கொண்டு சண்டை பிடிக்காமல் வாழலாம். நீங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டபடினால நீங்கள் உன்னதமாக பரிசுத்தத்துக்கு உங்களோட வீடுகள் எங்கும் பாளையம் எங்கும் அசுத்தம் காணப்படக்கூடாது. அப்படித்தானே இருக்குது, அப்படித்தான். அப்போ பாருங்க, மனவாட்டி சபைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் எங்களோட குடும்பங்களில் சில சச்சரவுகள் இருக்கலாம். ஆனால் சில பேருடைய வாழ்க்கையானது சச்சரவே வாழ்க்கையாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு விரோதமாய் பேசுகிற, மனைவி கணவனுக்கு விரோதமாய் பேசுகிற, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் பேசுகிற, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறது. இப்படியான ஒரு அசுத்தவனை கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருவாய் என்று அறிவாயாக. அவைகள் என்றதென்று சொல்லி பிள்ளைகள் சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள், கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள், அவதூறு பேசுகிறவர்களாக இருப்பார்கள், ஒருவர் மதிக்காதவர்களாக. இது எல்லாமே இந்த காலங்களில் இந்த ஆவியை நாங்கள் காண்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றார், எல்லா காலங்களையும் என்ன ஜீவிக்க சொல்லியிருந்தா நீங்க எந்த காலத்தில் ஜீவிப்பீங்கன்னு ஆண்டவர் கேட்டிருந்தா இந்த காலத்தில் தான் ஜீவிப்பேன் என்று. ஏனென்றால் இந்த காலத்தில் தான் தேவன் பரிபூர்ணமாய் மனவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு, இது ஒரு பொல்லாத காலம். இக்காலத்தின் பொல்லாத தேவன் என்ற செய்தியை குறித்து நாங்கள் பார்க்கிற வழி, இந்த பொல்லாத காலத்தில் தான் தேவன் ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த காலத்தில் தான் ஒரு மனவாட்டி அவருக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆயத்தத்துக்குள்ள வர வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொன்னா அவர் சொல்றார், இந்த இப்படிப்பட்டதான அதிகமான வேலைக்கார பெண்கள் எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? இப்படிப்பட்டதான அதிகமாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டதான இப்படிப்பட்டதான ஒரு வேலைக்கார பெண் எங்களுக்கு அதிகமாக தேவை. ஏனென்றால் அந்த பெண் என்பது எப்படி விஸ்திரி சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அந்த சபையானது எங்கே வழிநடத்தணும்னா ஒரு தீர்க்கதரிசனத்தில் வழிநடத்தணும். தீர்க்கதரிசி வாயில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆசாரியனுடைய வாயில் வேதத்தை தேடுவீர்கள் சொல்லப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். கேட்குதா உங்களுக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தை, அப்போ தேவனுடைய வார்த்தை சொன்னால் தீர்க்கதரிசி அங்கே ஜெபிக்கல. அவர் சொல்றாரு, எனக்கு எண்ணெயை பூசி கீசி ஜெபிச்சு விடுவாரு. எங்களிடத்துல பெரிய பெரிய நல்ல நதிகள் எல்லாம் இருக்குது. உன் சிந்தனை என் சிந்தனை அல்ல. அல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, அவன் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தான். ஆனால் அவர் சொல்றார், ஒரு வார்த்தை தான் போய் ஸ்தானம் பண்ணு. அதுக்கப்புறம் அவர் கதைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டார். ஆனால் ஊழியக்காரங்க தான் பரிந்து பேசி அந்த காரியத்தை செய்ய சொல்றாங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுதும் தேவனுக்கு ஒரு நிழலாக இந்த பூமியில தேவனுடைய பிரதிபலிப்பா வார்த்தையை உரைக்கிறவங்களா இருக்கிறான். எலியா கிறிஸ்துவுக்கு அடையாளமும், எலிசா மனவாட்டிக்கு அடையாளமும். மனவாட்டி சபைக்குள்ளே வார்த்தையை பேசும் பொழுது அது நடக்க வரும் என்று தேவன் சபைக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளங்குதானே? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அப்போ அதனால தான் அவர் சொல்றார், இன்றைக்கு சபையானது அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை அறிவிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு அந்நிய மனிதன், அவன் உண்மையிலேயே பாருங்க, அவன் உண்மையாக மோசமான ஆள். ஆனால் அவனுடைய தொழிலும் அவன் ஒரு பெரிய ஒரு இராணுவ தளபதியாக இருந்தபடி அவனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்த பொழுது அவன் உடனே ஒரு சிறு பிள்ளையை போல மாறி அவன் என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலிலே தேவனை போல வேறு ஒரு தேவன் இல்லை. நாங்கள் கிறிஸ்துவண்டை ஒரு மனிதனை வழிநடத்த வரும் என்று தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து எங்கே இருக்கிறான்டா? வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு சொன்னால் சரியான ஒரு தேவனுடைய மனிதனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாகவே உத்தமமாகவே கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஜீவிக்கிற மனிதனாக இருந்து ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனிதனை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டுவீங்கண்டா, அந்த மனிதன் தேவனுக்காக ஜீவிக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து, அவர் பேசுகிறதெல்லாம் பரிசுத்தமான வார்த்தை, அவர் பேசுகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, அவர் தேவனுடைய வார்த்தைக்காக சமரசம் இல்லாமல் உறுதியாக இருக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கண்டா, அந்த மனிதனிடத்தில் நீங்கள் வழி நடத்துவீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்திரீ, இந்த சிறு பண்ண பிள்ளை, யார் எத்தனை வயசு? அவர் சிறு பிள்ளை தான், வயசுன்னு சொல்ல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை. பாருங்கள், அந்த சிறு பிள்ளை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துது. அல்லேலூயா. அது கிறிஸ்துடைய சபை மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுதுமே அது வார்த்தையை பேசி வார்த்தை இடத்துல வழி நடத்திக்கணும். அதனால தான் இந்த சகோதரெல்லாம் இப்பொழுது எழும்பி பேசுனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை பேசுனாங்க. சகோதரன் ரூபன் ஒரு காரியத்தை குறித்து, வாலிபரை குறித்து பேசுனார். சகோதரன் மேவின் ஒரு காரியத்தை குறித்து பேசினார். அடுத்ததாக நம்முடைய மோசஸ் பிரஸ் அவர் வேதத்தை குறித்து, செய்தியை குறித்து சில காரியங்களை சொன்னார். மனவாட்டி சபைக்குள்ள தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துருவோம். அந்த தாளந்து அந்த சபையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் சபை பரிபூர்ணப்படும். அப்போதான் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை தெரியும். நானும் சவரனை அடிக்கடி நாங்கள் கதைப்பது உண்டு. இப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் மட்டுமே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லை பிரதர். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் தான் தனியாக செய்யணுமெண்டு. ஆனால் அப்படி இல்லை. எல்லாருக்குமே நான் அழைத்து எல்லாரோடையும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான அந்த வரத்தை தேவனுடைய சபைக்கு வெளிப்படுத்தணும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் ஒன்று கூடியிருக்கோம். அதனால்
நாகமான் சுகமாக வேணுமெண்டா நாங்கள் ஒரு சிறு பெண்ணாக இருக்கணும், நாங்கள் தேவனை அறிந்திருக்கணும், தீர்க்கதரிசியை அறிந்திருக்கணும், எங்களோட ஊழியக்காரனை நாங்கள் அறிந்திருக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா உங்களுக்கு? எங்களோட ஊழியக்காரர், எங்களை அது யாராக இருந்தாலும் சரி, அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்மளோட மேவினாக இருந்தாலும் சரி, ஜோனனாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி வேறு எங்களோட அண்டம் பிரதராக இருந்தாலும் சரி, பிரகாஷ் பிரதராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள எந்த காரியம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அறிந்து அந்த நபரிடத்தில் கொண்டு போகும் பொழுது அந்த ஆத்மா விடுதலையாகும், அந்த ஆத்மா சுகமாகும், அந்த ஆத்மா கிறிஸ்துவாண்டை வரும். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? இதைத்தான் தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சித்தி பெறுவீர்கள்னு சொல்லி அங்கே முதலாவது சகோதரன் வாசிச்சார். அதுதான் இப்போ வசன வாசி. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காகவும், இவனமான ஒரு ஊழியத்தை தந்ததுக்காகவும், இவனமான ஐக்கியத்தை தந்ததுக்காகவும், எல்லாரும் எங்களிடத்தில் கூட்டி சேர்த்து நாங்கள் ஒரு பிரிவினையை உண்டாக்கி ஒரு காரியத்தை நாங்கள் கொண்டு போகணும் அப்படியான ஒரு சிந்தை இல்லாமல் நாங்கள் அடிக்கடி எப்பொழுதுமே பேசிக்கொள்வது, நாங்கள் ஒரு கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடியதான நபர்களை அடையாளம் கண்டு அவங்களை எங்களோடு இழுத்து கொள்ளணும், எங்களோடு ஐக்கியப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய ஊழியத்தின் நோக்கமாக இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க என்ன தீர்க்கதரிசி தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் பழைய ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது ஊழியக்காரங்க மட்டும்தான் எழுப்பி பிரசங்கம் பண்ணணும், யாரையுமே விடுறதில்லை, யாருக்கும் ஒன்றும் கொடுக்குறதில்ல, யாரோட தாளந்துகளையும் பாதிக்க விடுறதில்லை. ஆனால் நாங்கள் இங்கே பாருங்கள், எல்லாரோட தாளம், யாராருக்கு பாட்டு படிக்கணுமோ, யாராருக்கு வார்த்தையை சொல்லணுமோ, யாராருக்கு என்ன செய்யணுமோ, யாராருக்கு எழுப்பி இரவு பகலாக உட்காந்து சமைச்சு வர்ற ஜனங்களுக்கு உதவி செய்யணுமோ, எல்லாருக்குரிய தாளந்துகள் வரங்கள் எழுப்பி மனவாட்டி சபைக்குள்ளே பாவிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் அந்த சிறு பெண்ணாக இருக்கிறீங்க. ஏன்? நீங்கள் மனப்பூர்வமாக ஒரு ரெபேக்கால போல உமக்கும் தருவேர் ஒட்டத்துக்கு வாப்பேர் என்று கர்த்தருக்காக அவங்களோட தாளத்தை எடுத்து பாவிக்கும் பொழுது அந்த சபை எலியேசரை கண்டுகொள்ளும். அந்த எலியேசர் வார்த்தையின் மூலமாக ஈசாக்கை கண்டுகொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.